வணக்கம் தோழி, எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, குழந்தைக்காக நீங்கள் உடல் எடையை குறைக்க முயற்சி செய்கிறீங்க. ஆனால் உங்களால் உடல் எடையை குறைக்க முடியல அப்படின்னா இந்த நாளை பயன்படுத்திக்கோங்க. அதுதான் இந்த வெயில் காலம். இதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் தெளிவாக பார்க்கலாம். என்னென்னா, மற்ற நாட்களில் நம்ம வெயிட் லாஸ்க்காக செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நமக்கு எரிக்கக்கூடிய கலோரிகளை காட்டிலும் இந்த வெயில் காலத்தில் நம்ம செய்யக்கூடிய ஒரு எக்ஸசைஸாக இருக்கட்டும், ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்காக இருக்கட்டும், ஃபேட் கட்டர் ட்ரிங்காக இருக்கட்டும், இது எல்லாமே பார்த்திங்கன்னா இன்னும் கொஞ்சம் நமக்கு எக்ஸ்ட்ராவாக ஒர்க் பண்ணோம் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்தளவுக்கு ஃபாஸ்ட்டாக நமக்கு வெயிட் லாஸ் ஆகணும்னு நினைக்கக்கூடியவங்க இந்த வெயில் காலத்தில் உங்களுடைய வெயிட் லாஸ் ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா ரொம்பவே சிம்பிளாக ஈஸியாக முடிச்சிடலாம். நீங்கள் வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு பிகினர்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ரொம்ப சிம்பிளான ஒரு 3 டிப்ஸ் சொல்கிறேன், நோட் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு எடுத்த உடனே சாப்பிடாமல் இருந்து உங்களுடைய வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினச்சிங்கன்னா இதுதான் நீங்கள் பண்ணுற மிகப்பெரிய தவறு. எந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுடைய வெயிட் லாஸ் ஆகுதோ அந்த அளவுக்கு ரொம்ப ஃபாஸ்ட்டாக உங்களுடைய வெயிட் கெயின் ஆகிடும். ஸோ ரொம்ப சாப்பிடாமல் இருந்து வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க அந்த தவறை மட்டும் எப்போவுமே செய்திடாதீங்க. சரி, இப்போ என்ன பண்ணலாம்? காலையில் 1 மணி நேரம் உங்களுக்கு தெரிஞ்ச எக்ஸசைஸ் எதுவுமே தெரியலையா, உங்களுக்கு பிடிச்ச பாட்டை போட்டு விட்டுட்டு டான்ஸ் பண்ணுங்கள். ஏதோ ஒரு ஆக்டிவிட்டி காலையில் 1 மணி நேரம் பண்ணுங்கள். அந்த 1 மணி நேரம்ங்கிறது உங்களுடைய ஆக்டிவிட்டி டைம். வாக்கிங்கிறது தனியாக இருக்கணும். வாக்கிங்க்கு ஒரு நாளைக்கு ஒரு 30 மினிட்ஸ்லேருந்து 40 மினிட்ஸ் வரைக்கும் நீங்கள் ஸ்பெண்ட் பண்ணலாம். நீங்கள் இவ்வளோ நேரம்லாம் என்னால் டைம் ஸ்பெண்ட் பண்ணி என்னால் ஒர்க் அவுட் பண்ணலாம் முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய தொழில்களாக இருந்தீங்கன்னா ஒரு விஷயம் சொல்கிறேன், நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. உங்களுக்காக நீங்கள் நேரத்தை செலவிடலைன்னா வேறு யார் செலவிடுவா? உங்களுடைய ஆரோக்கியத்திற்காகவும் உங்கள் வயிற்றில் வரப்போகிற அந்த குழந்தையோட ஆரோக்கியத்திற்காகவும் நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு 1.5 மணி நேரம் செலவு செய்துறதுல நம்ம எந்த வகையிலும் கெட்டு போயிட மாட்டோம். டைமே இல்லையா, காலையில் கொஞ்சம் சீக்கிரம் எழுந்துறீங்க, ஒரு மணி நேரம் முன்னாடி எழுந்துறீங்க. இல்லையா, நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஒரு மணி நேரம் முன்னாடி நீங்கள் இந்த மாதிரி வாக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஒரு வெயிட் லாஸ் ட்ரிங்க், அதாவது சோம்பு சீரகம்லாம் சேர்க்கப்பட்ட அந்த தண்ணியை நல்லா கொதிக்க வச்சு அதை ஒரு டம்ளர் எடுத்துக்கோங்க. காலையில் நம்ம உடலுக்கு சுறுசுறுப்பை மட்டுமே தந்து நம்ம உடலை கெடுக்கக்கூடிய டீ காஃபி மாதிரி எந்த பானமும் எடுத்துக்காமல் நிறைய வெயிட் லாஸ் ட்ரிங்க் இருக்குது. நம்ம சேனல்லே நிறைய வீடியோஸ் நான் அதுக்காக கொடுத்துருக்கேன். அதை நீங்கள் பிளான் பண்ணலாம். இல்லை எனக்கு எப்படியாச்சும் டீ குடிச்சே ஆகணும், காஃபி குடிச்சே ஆகணும்னு நினைக்கிறீங்களா? உங்களுடைய வெயிட் லாஸ்க்கும் அதே சமயத்தில் டீ காஃபி குடிக்கிற அந்த சாட்டிஸ்ஃபைங்கும் வரணும் அப்படின்னா பிளாக் டீ பிளாக் காஃபி குடிங்க. பால் சேர்க்காமல் நீங்கள் டீ காஃபி எடுத்துக்கலாம். சர்க்கரை ரொம்ப கம்மியாக எடுத்துக்கோங்க, இல்லை சர்க்கரையை சேர்க்காமல் எடுத்துக்கோங்க. இது உங்களுடைய டீ காஃபி கிராவிங்ஸை கண்ட்ரோல் பண்ணும். அதே சமயத்தில் டீ காஃபி எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு உடல் எடை கூடாத அளவுக்கு நம்மளை பாதுகாக்கும். இந்த லெமன் டீ ட்ரை பண்ணுங்கள். காலையில் ஒரு 11 o'clock போல் லெமன் டீ ட்ரை பண்ணுங்கள். இது உங்களுக்கு அந்த அளவுக்கு வெயிட் லாஸ், முக்கியமாக அந்த தொப்பை பகுதி, அந்த இடுப்பை சுற்றி உள்ள அந்த சதையெல்லாம் குறைக்கிறதுக்கு ரொம்பவே சப்போர்ட்டிவாக இருக்கும். இந்த லெமன் டீயில் ஹனி மட்டும்தான் சேர்க்கணும், சர்க்கரை சேர்க்கக்கூடாது. காலையில் ஒரு 11 மணிக்கு போல் எடுத்திங்கன்னா கூட இது ஒர்க் ஆகும். 3வது டிப்ஸ் அளவு. நீங்கள் எப்போவுமே மதியத்தில் 3 கரண்டி சாப்பாடு எடுத்துப்பீங்க, சாதம் எடுத்துப்பீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு டே அதை 2 கரண்டியாக மாற்றுங்க. ஒரு வாரம் ஃபுல்லாகவே 2 கரண்டி 3 கரண்டி எடுத்திருந்த சாப்பாடை 2 கரண்டியாக ஒரு வாரத்துக்கு ஃபாலோ பண்ணுங்கள். அதுக்கு அடுத்த வாரம் அந்த 2 கரண்டி சாப்பாடை 1 கரண்டியாக மாற்றுங்க. அப்போ கூட எனக்கு பசிக்குமேன்னு யோசிச்சிங்கன்னா அதற்கு பதிலாக எண்ணெய் சேர்க்காத ஒரு சப்பாத்தி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஏதாச்சும் காய் பொரியல் இல்லை கூட்டு இந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இல்லை இது எல்லாமே எடுத்துக்க முடியல அப்படின்னா 2 அவிச்ச முட்டை எடுத்துக்கோங்க. ரைஸ் எந்த அளவுக்கு நீங்கள் குறைக்கிறீங்களோ அந்த அளவுக்கு ஃபாஸ்ட்டாக உங்களுக்கு வெயிட் லாஸ் நடக்கும். நீங்கள் அப்படி இல்லாட்டி வெள்ளை அரிசிக்கு பதிலாக நீங்கள் மட்டை அரிசின்னு சொல்கிற இந்த ப்ரௌன் ரைஸ் மாதிரியான அரிசி வகைகளை நீங்கள் சாதமாக எடுத்துக்கும் பொழுது உங்களுக்கு நியூட்ரிஷன்ஸும் கிடச்சிரும், அதே சமயத்தில் வெயிட் லாஸ்க்கும் சப்போர்ட் பண்ணும். இது எல்லாமே என்னால் ஃபாலோ பண்ண முடியாது, சிம்பிளாக நச்சு ஒரு டிப்ஸ் சொல்லுங்கள் அப்படின்னா இருக்கவே இருக்குது நம்ம தலைவர் கருப்பு கவுனி அரிசி கஞ்சி. காலையில் நீங்கள் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு பதிலாக இந்த கருப்பு கவுனி அரிசி கஞ்சி குடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு மடன் அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ஃபேட் லாஸ் நடக்கும். நீங்களே நினச்சி பார்க்க மாட்டீங்க, ஒரே வாரத்தில் டிஃப்ரெண்ட் நல்லாவே தெரியும். அதுலேயும் முக்கியமாக இந்த கழுத்துக்கு கீழே இருக்கக்கூடிய சதை பகுதி, அடிவயிறு தொப்பை உங்களுக்கு நல்லா டிஃப்ரெண்ட் கரைஞ்சி போயிருக்கிறத நல்லாவே உங்களால் கண்கூடாக பார்க்க முடியும். கருப்பு கவுனி அரிசி கஞ்சி அந்த அளவுக்கு மேஜிக் செய்யக்கூடியது, ப்ளஸ் ப்ரெக்னன்சிக்கும் ரொம்பவே சப்போர்ட் பண்ணக்கூடியது. நான் சொன்ன டிப்ஸ்லாம் ஃபாலோ பண்ணுங்கள் தோழி, ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணுங்கள்.
சக்ஸஸ்ஃபுல்லாக ப்ரெக்னென்சியை வந்து கன்ஃபார்ம் பண்ணுங்கள். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள் உங்களுடைய ப்ரெக்னென்சிக்காக. அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.